ஹாய் டு ஆல். ஞாயித்துக்கிழமை நடந்திருக்க ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எப்படிதான் இவங்களுக்கு இப்படி நடந்துக்கிறதுக்கு மனசு வருது. ஆனா இப்போ இத பத்தி பேசுறதுக்கான டைம். லெட்ஸ் பிகின். ஞாயித்துக்கிழமை ஒரு பொண்ணு வந்து பாய் ஃப்ரெண்டோட 11 மணிக்கு ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல, ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற கிட்டத்தட்ட அந்த இடமும் பாக்குறதுக்கு கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல நின்று பேசுறமேன்னு கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம். சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அவ பேசி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து என்ன நடந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 11 மணி அப்படின்றதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பக்கத்துல குடிச்சிட்டு இருந்த 3 பேர் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கூட இருந்த பையனை வந்து அடிச்சு கீழே தள்ளி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி ட்ரெஸ்ஸே இல்லாம விட்டுட்டு போயிருக்காங்க. ஆறுதலான 2 விஷயம் வந்து அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளை சுட்டு புடிச்சிருக்காங்க. சுட்டு புடிச்சதை விட அவனுங்களை கொன்னு புடிச்சிருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனுங்க எல்லாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவனுங்க. அவனுங்களுக்குலாம் எதுக்கு உயிர்? கிட்டத்தட்ட அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கிட்ட சுட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்டே பண்ணக்கூடாது, சாவுங்கடா அப்படின்னு விட்டுறணும். ஒரு சில பேர்லாம் ஒரு சில கேள்விகளை கேட்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 11 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து ஏன் அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு கேள்விய கேக்குறீங்க. அந்த பொண்ணுக்கு இங்க நின்னு இப்படி பேசுறதுனால இப்படி நடந்துட்டோம், 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேப் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சேவா அந்த பொண்ணு நின்னு பேசிட்டு இருந்திருக்க போறா? அவ வந்து 10 நிமிஷம் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு போயிடலான்னு கூட நினைச்சிருந்திருப்பா. ஆனா அந்த பொண்ணு என்னதான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பொண்ணு சைடே தப்பு இருக்குன்னு சொல்லி போர்ட்ரேட் பண்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி காயப்படுத்தாம இருக்கணும் அப்படின்றது நானும் பேசிட்டு இருக்க நானும் பாத்துட்டு இருக்க நீங்களும் அதுதான் விரும்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் அப்படி பேசுறதுனால அந்த பொண்ணு சைடு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த பொண்ணு தெரிஞ்சேதான் போனா அப்படின்னு அர்த்தமே கிடையாது. அவளுக்கும் தெரிஞ்சிருக்காது இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. பாதிக்கப்படுற எந்த பொண்ணுக்குமே தெரியாது. சோ மறுபடியும் வேறொரு வீடியோல நம்ம சந்திப்போம். அதே மாதிரி ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம், அவனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுட்டு புடிச்சதை தாண்டி இதை தாண்டி ஏதாவது ஒரு தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதுதான் நான் விரும்புறேன். நீங்களும் அதைதான் விரும்புவீங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.